பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி சார்பாக தென்னிந்திய சினி டிவி போட்டோ பிளாட் ஒர்க்கர்ஸ் யூனியன் மே தின விழா ஓய்வு ஊதிய வழங்கும் விழா முன்னிட்டு அந்த அலுவலகத்தை அட்டு சிறப்பாக வந்திருக்கோம். அதனோட நிர்வாகிகளை நேர்காணல். ஐயா வணக்கம். உங்கள் யூனியன் சார்பாக தொழிலாளர்கள் தினத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஐயா கையில். உலக தொழிலாளர்கள் அனைவருக்கும் எங்கள் தென்னிந்திய சினியன் டிவி போட்டோ பிளாட் ஒர்க்கர்ஸ் யூனியன் சார்பாக மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலாளர் தினம் என்பது ஒவ்வொரு சமயத்தாருக்கும் ஒவ்வொரு விழாக்கள் பண்டிகை மாதிரி கொண்டாடுகிறார்கள். முஸ்லீம் மதம் ரம்ஜான் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், இந்துக்கள் பல பண்டிகை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதாவது ஒரு சாராரை சார்ந்தது மட்டுமே அந்த பண்டிகைகள். ஆனால் உலகம் முழுவதுக்கும் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஒரே பண்டிகை என்பது திருவிழா என்பது இந்த மே தினம் என்பது விழாதான். உதாரணமாக காலம் மணிக்கணக்கு இல்லாமல் உழைச்ச தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் ஓய்வு கிடைக்கும், ஓய்வும் 8 மணி நேரம் வேலையும் என்று சரியாக கணக்கிட்டு போராடி பெற்ற தினம்தான் இந்த மே தினம். எங்கள் சங்கத்தின் சார்பில் கூட எங்கள் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கே இந்த கால நேரம் எல்லாம் இல்லாமல் உழைச்சிட்டு போகும்போது சாப்பிட்டீங்களா சரியாக போச்சு போங்க அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. முறியடிக்கத்தான் இந்த சங்கமே ஆரம்பித்தோம். இந்த சங்கம் ஆரம்பித்து இந்த அளவுக்கு மேலும் வளர்ந்து நாங்கள் மென்மேலும் கம்பீரமாக இருக்கிறோம்னா அதுக்கு தொழிலாளர் அனைவரும் ஒற்றுமையாக உழைச்சதும் பாடுபட்டதும் சங்க வளர்ச்சிக்கு இது பண்ண உழைச்சதும் தான் காரணம். இதே போல் உலகம் முழுவதுக்கும் இருக்கிற தொழிலாளர்கள் அனைவரும் அவர்கள் உரிமைக்காக குரல் கொடுத்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க எங்கள் சங்கத்தின் சார்பாக அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, உங்கள் சங்கத்தில் இருக்க குடும்பங்களுக்கு அதாவது உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கய்யா. சங்கம் ஆரம்பித்து சுமார் 31 வருடங்கள் ஆகிறது. அது ஒவ்வொரு காலகட்டத்தில் சில பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டு சரியாக 30 வருடமாக அரசாங்க பதிவு பெற்று நாங்கள் எங்கள் சங்கத்தை சிறப்பாக செய்துபட்டு வருகிறோம். ஆரம்பத்தில் வாடகை கட்டடங்கள் இயங்கி வந்த நாங்கள் சொந்தமாக ஒரு கட்டடம் கட்டி இன்று பிற சங்கத்துக்காரர்கள் பார்த்து எங்களை பாராட்டும் அளவுக்கு எங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மே தின விழாவுக்கு உங்கள் யூனியன் சார்பாக என்ன சொல்ல நினைக்க ஒரே வார்த்தை சொல்லுங்கள். தொழிலாளர்களுக்கு என்றாலே ஒற்றுமை தான், உழைப்பும் ஒற்றுமை தான் முதல் மூலதனமாக இருக்க வேண்டும். தொழிலாளர் உலகம் முழுவதுக்கும் இருக்கிற அனைத்து தொழிலாளர்களும் ஒற்றுமை உழைப்பு இது இரண்டுமே இருந்தாலே அனைவருமே அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை தானாகவே அடைய முடியும். நன்றி.